Taste the Daily. மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 15/4/2025 செவ்வாய்க்கிழமை, விசாகம் நட்சத்திரம். விசுவாவசு புத்தாண்டு பலனை பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் மேஷம் முதல் கன்னி வரை பார்த்தோம். இன்றைய தினம் துலா முதல் மீனம் வரை பார்ப்போம். பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுநல தொண்டன் நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பதை விட அடுத்தவரை பற்றி சிந்திப்பீர்கள். அல்ல, அடுத்தவரை பற்றி என்று மட்டும் சொல்லக்கூடாது, அடுத்தவர் அக்கறையில் கவனம் செலுத்துவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நல்ல செய்திகள் கிடைக்கிறது. வெளியூருக்கு செல்ல வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், நாமும் மற்றவர்களும் நன்றாக இருக்க அந்த பணம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் கனவு கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அவர்கள் ஆசை நிறைவேறும். வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றியை கொடுக்கிறது. உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு உண்டாகிறது. இவ்வளவும் வந்த பிறகு சொந்த வீடு வாங்காமல் இருக்க முடியுமா? அல்லது அருகில் இருக்கும் சொந்தங்கள் தான் விடுவார்களா? அந்த சொந்த வீடு பிராப்தமும் இருக்கிறது. இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டபடி நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்க். ஏதேனும் சூடாக ஊற்றினால் அந்த சூட்டை நெடுநேரம் வைத்திருக்கும். ஏதேனும் ஒரு லட்சியம், ஏதேனும் ஒரு எண்ணம், ஏதேனும் ஒரு ஆசை உங்களுக்கு தோன்றினால் நீரு பூத்த நெருப்பு போல் என்றுமே கனன்று கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு ஆரம்பத்தில் அதிகம், நாளாக நாளாக குறையும். உங்களுக்கு அது குறையாது. ஊற்றும் போது இருந்த வெப்பம், சூடு கனன்று கொண்டே இருக்கும். அப்படி என்றால் லட்சிய வெறியர்கள். உங்கள் லட்சியத்தை எப்படியும் நீங்கள் சாதிப்பீர்கள். அந்த அளவு ஒரு திறமை, அசாத்திய திறமை விருச்சகத்திற்கு உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களது பல நாள் ஆசை மெய்ப்படும். உங்கள் மதிப்பு உயரும். இதுவரை சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் இந்த ஆண்டு ஒரு பெரிய இடத்தை எட்டி பிடிப்பீர்கள். அடுத்தபடியாக உங்களுக்கும் இந்த பிள்ளை பேர் விஷயமாக நல்லது நடக்கிறது. சில வருடங்களாக காத்து கொண்டிருந்த, சற்றே ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் ஏக்கத்தை போக்கும் வருடம் இந்த புத்தாண்டு. ஆக எல்லா வகையிலும் நன்மையை பெற்று மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பூ உலகில் நீதியை நிலைநாட்ட தோன்றியவர்கள் நீங்கள். இஷ்டப்படி செய்ய போகின்றீர்களா, சட்டப்படி செய்ய போகின்றீர்களா என்று யாரேனும் உங்களை கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சட்டப்படி தான் செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி. ஆக நியாயம், நீதி, அரசாட்சி, சட்டம்
இவைகளுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. நியாயத்தை நிலைநாட்டுபவர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. பண வரவு மற்றும் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. உங்கள் பேச்சை கேட்டு ஒரு சிலர் நடந்து நன்மையை அடைந்து உங்கள் புகழ் ஓங்குவதாக காட்டுகிறது. பணத்தட்டுப்பாடு இந்த ஆண்டு இல்லை. இதனால் குடும்பத்தில் குதூகூலம். இந்த இரண்டும் நடக்கும். சில மாணவ செல்வங்கள், நான் இந்த படிப்பை படிக்க வேண்டும், நான் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு வந்து இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று தத்தளித்து கொண்டிருக்கின்ற மனதுக்கு சொந்தக்கார மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு அவர்கள் நினைத்தது போல் வெளிநாட்டு கல்வி கற்கச் செல்வதும் நடக்கும். முத்தாய்ப்பாக உடல் நலம் நன்றாக இருக்கிறது. புத்துணர்ச்சி தோன்றி அதனால் சாதாரண இடையூறுகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியாமல் மறைந்து எப்போதுமே உற்சாகமாக இருக்கின்ற அளவுக்கு ஆரோக்கியம் மிகுதிப்படுகிறது இந்த ஆண்டு. செல்வ வளம் இருக்கிறது. உங்கள் உயர்வுக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் நீங்கள் தைரியமாக செல்ல முடிகிறது. யோகத்துடன் புத்துணர்ச்சி ஆரோக்கியம் மேம்படுகிறது. எனவே இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரம் என்று சொல்வதற்கு பதிலாக வேறொரு வார்த்தையை போட்டால் மிக மிக பொருத்தமாக இருக்கும். தொடர் உழைப்புக்கு சொந்தக்காரர், உழைப்பாளி. ஆம், உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களது பெருமை அருமை உணர வேண்டியவர்கள் உணரும் வருடம் இந்த வருடம். தெரிந்ததும் இத்துணை திறமையா இவருக்கு என்று உங்களுக்கு செய்யாமல் விட்டுவிட்ட பல நன்மைகளை ஒரே அடியாக ஒரே நேரத்தில் இந்த ஆண்டு செய்வார்கள். இது நடக்கும். இந்த ஆண்டு முதல் தாராளமாய் செலவு செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படும். அது இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒன்றும் இருக்கிறது. வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைகிறது. படிக்கச் செல்லலாம் அல்லது வேலைக்கும் செல்லலாம். நீங்கள் எதற்கு சென்றாலும் அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. ஆக இந்த ஆண்டு உங்கள் சொந்த உயர்வு உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு, மதிப்பு மரியாதை உண்டு. எனவே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கும்பராசி அன்பர்களே, உங்களை என்சைக்ளோபீடியா என்றே சொல்லலாம். பூரண ஞானம் பெற்றவர்கள். சில அறிவாளிகள், சில புலவர்கள், பண்டிதர்கள் இதை சற்றே வேறு விதமாக வர்ணிப்பதும் உண்டு. எப்படி என்று சொன்னால், பூரண ஞானிகளாக வர இருப்பவர்களே என்பார்கள். இதில் ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் அடுத்து உண்டு, அது நிச்சயம் என்பதுதான். எப்படியோ ஞானம் கைவர பெற்றவர்கள் இவர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களை அறியாமலேயே
உங்கள் சம்மதம் இல்லாமலேயே உங்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற வருத்தி கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும். கஷ்டம் நீங்கினாலும் யோகம்தானே. இது நாள் வரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த ஒரு வீண் சுமை உங்களை விட்டு அகலும் ஆண்டு இந்த ஆண்டு. அடுத்து தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டு. வெளிநாட்டு யோகம். படிக்கவோ வேலை பார்க்கவோ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏதேனும் விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். எனவே உறுத்தி கொண்டிருந்த தொல்லைகள் மறையும் காரணத்தால் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி யோகம், தொழில் சாணத்தால் கிடைக்கின்ற லாபம், வெளிநாட்டு விஷயத்தில் ஒரு பெருமை, இந்த மூன்றும் கிடைக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு. இந்த ஆண்டு நல்ல ஆண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, கண்டதையும் கற்ற பண்டிதன் நீங்கள். உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி மிக அருமையாக பேச தெரிந்தவர் நீங்கள். ஏனென்றால் அத்துணை கற்றவர். கற்றது மட்டுமல்ல, மனதிலே அதை நிலை நிறுத்தி கொண்டவர். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கிறது. தொல்லைகள் மறையும் ஆண்டு. தொல்லைகள் மறையும், விரோதங்கள் குறையும், நட்பு மலரும், கடன் தொந்தரவு குறையலாம், உடல் நலம் அபிவிருத்தி அடையும், உற்சாகம் தோன்றும். இவையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க இருப்பது. அதேபோல் ஏதோ ஒரு வகையில் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் காணாமல் போகும். சூரியனை கண்ட பனி போல் விலகும், உங்களது முயற்சி இல்லாமலேயே. அதேபோல் திருமணமாகாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக திருமணம் நடக்கும். முக்கியமாக நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டுமே என்று ஒரு வீட்டிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் விருப்பப்படி ஒரு வீடு கிடைக்கும் சொந்தமாக. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு நல்ல ஆண்டு. அன்பர்களே, இதுவரை விசுவாவசு புத்தாண்டின் சிறப்பு பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.